අද උගාකය පරණදේම පරණ සිස්ටම් එක තමයි පාවිච්චි කරන්නේ. இன்று அநேகர் இருக்கிறார்கள் பழைய காரியம் பழைய சிஸ்டத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். ඇයි මම මේක කතා කරන්නේ? ஏன் நான் இதை பேச வேண்டும்? දෙවියන් වහන්සේ මෙතන කාටද පණිවිඩයක් කියනවා. யாரோ ஒருவருக்கு தேவன் செய்தியை கொடுக்கிறார். ඔබගේ පරණ දේ අමතක කරලා உங்கள் பழைய காரியத்தை மறந்து விட்டு දෙවියන් වහන්සේ අලුත් දෙයක් කරන්න යනවා. தேவன் புதிய காரியத்தை செய்ய ඔබ போகிறார். අලුත් දෙයට විවුර්ත වෙන්න. நீங்கள் புதிய காரியத்துக்கு உங்களுக்கு நீங்கள் திறந்து கொடுங்கள். අලුත් තැනකට ඔබ අත තියන්න. புதிய ஒரு இடத்துக்கு கையை வையுங்கள். අලුත් සිස්ටම් වලට අත තියන්න. புதிய சிஸ்டத்துக்கு கையை வையுங்கள். දෙවියන් වහන්සේ විට ඔබ ආශිර්වාද அந்த කරනවා. வேளையிலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். හalleluya. Hallelujah. දෙවියන් වහන්සේ අපේ සභාවත් අලුත් දේ තුල උන්වහන්සේ ගෙනියයි කියලා මම විශ්වාස කරනවා. தேவன் எங்கள் சபையை கூட புதிய யுக்திகளினாலே கொண்டு අද போவார் මිනිස්සු என்பதை நான் අලුත් දේවල් விசுவாசிக்கிறேன். කැමති වෙනවා. இன்று அநேகர் புதிய காரியங்களை விரும்புகிறார்கள். දෙවියන් වහන්සේත් මොනවද කියන්නේ? தேவனும் என்ன சொல்லுகிறார்? අලුත් ගීතිකා ගානය කරන්න. புதிய பாடல்களை பாடுங்கள். අද ඔබගේ ජීවිත අලුත් දෙයක් කරන මොහොතේ දෙවියන් වහන්සේ එක ප්‍රීතියටපත් වෙනවා. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்யும் பொழுது தேவனை මා විශ්වාස மகிமைப்படுத்துகிறார். කරනවා ලබන සතියේ සිට දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතයේ ඔබගේ ව්‍යාපාරයේ අලුත් දේවල් කරන්න අලුත් අදහස් දෙයි. நான் விசுவாசிக்கிறேன் வருகிற கிழமையிலிருந்து உங்கள் வாழ்க்கையா இருக்கலாம் உங்கள் வியாபாரமா இருக்கலாம் புதிய காரியங்களை செய்ய புதிய திட்டங்களை தேவன் கொடுப்பார் என்று